உடலை தேற்றுவதனாலே அது தேற்றான் கொட்டை. ஆண்களுக்கு ஆண்மையை தேற்றி தரும் தேற்றி ஆண் கொட்டை. சர்க்கரை நோய்க்கு ஒரு நல்ல மருத்துவ பண்புடைய ஒரு மூலிகையாக தேற்றான்கொட்டை. மலம் கழித்த பின்னால் ஆசன வாயை கடுக்கிறது. சிலர் ஆசன வாயில் பிணி இருக்கிற போது பைல்ஸு அல்லது ஃபிஸ்டுலா இந்த மாதிரி இருக்கிற போதுமா பல மணி நேரம் எரிகிறது கடுக்கிறது என்று அவதி கொள்வார்கள். வலிக்கிறது. அந்த வலி கடுப்பை எல்லாம் அகற்றுகிற ஆற்றல் எதற்குண்டு? தேற்றான்கொட்டைக்கு உண்டு. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கும் இது மருத்துவ பண்புடையது. திரிகடுகு என்பது சுக்கு, மிளகு, திப்பிலி. திரிபலா என்பது கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய். இப்போ 3 6 ஆச்சுங்களா? அதனோட கூட முதல்ல சொன்ன தேற்றான்கொட்டை 7 ஆச்சுங்களா? இன்னும் 2 சிற்றரத்தை, சீரகம். ஆக 9. இந்த 9 பொருள்கள் சேர்ந்தது தான் தேற்றான்கொட்டை லேகியம். கருவுற்ற பெண்கள் சாப்பிடலாம், பாலூட்டும் பெண்கள் சாப்பிடலாம், வயதான முதியவர்கள் சாப்பிடலாம், வாலிபர்கள் சாப்பிடலாம். அவரவர்களுக்கு வேண்டியதை அவரவர்களுக்கு அது கொடுக்கும். தேற்றான்கொட்டை லேகியம் சித்த மருத்துவத்தினுடைய ஒரு முத்தாய்ப்புகளிலே ஒன்று. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. சரி, இன்றைக்கு நிகழ்ச்சியில சித்த மருந்துகள் பத்தி தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். அதுல குறிப்பா இன்னைக்கு தேற்றான்கொட்டை பற்றி எங்களுக்காக சொல்லுங்க சார். நிறைய மக்கள் அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன, அதை நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தணும், அந்த முறைகள் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். ரொம்ப மகிழ்ச்சியம்மா. வணக்கம். இந்த காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. தேற்றான்கொட்டை சித்த மருத்துவத்தில் மிகவும் பாப்புலரான ஒரு பேர். தேற்றான்கொட்டைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக அதுக்கு 2 பொருள் உண்டு. ஒன்று, உடலை தேற்றுவதனாலே அது தேற்றான்கொட்டை, உடலை தேற்றும். ஆண்களுக்கு ஆண்மையை தேற்றி தரும் தேற்றி ஆண் கொட்டை, தேற்றான்கொட்டை என்று ஒரு பெயர் சொல்லுவார்கள். தேற்றான்கொட்டை என்று உடலை தேற்றும் என்று சொல்லுவார்கள். இன்னொன்று, பழங்காலத்தில் நாங்கள்லாம் சிறியவர்கள் இருந்தபோது கையாண்ட ஒரு முறை, மண் கலயத்தில் தண்ணீர் எடுத்து, அந்த தண்ணீர் ஒரு மாதிரி கலங்கலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கலங்கலான தண்ணீரில் இந்த தேற்றான்கொட்டையினுடைய தூளை நசுக்கி அது மேலே தெளிச்சிட்டா ஒரு சில நிமிடத்துக்குள்ளே கிறிஸ்டல் கிளியர் டிஸ்டில்டு வாட்டர் மாதிரி அந்த தண்ணி மாறிடும். அழுக்கு பூரா அடியில் போய் படிஞ்சிடும். பியூரிஃபிகேஷன். இப்போ என்ன பண்ணுவாங்க, சில நேரங்களில் இந்த தேற்றான்கொட்டையை தண்ணீரில் ஊற வச்சு ஒரு நாள் முழுக்க ஊற வச்சுட்டு அதை பிளந்து அப்படியே அந்த மண் பானையுடைய உட்புறத்தில் பூசிட்டு அதை காய வச்சுருப்பாங்க. அதில் தண்ணி பிடிச்சாக்கா இந்த தண்ணி அவ்வளவு க்ளீன் வாட்டர், எல்லா டஸ்ட்டும் அதிலேருந்து நீக்கி இருக்கும். அதனால் அந்த தேற்றான்கொட்டைக்கு ஒரு பொருள் சொல்லுவார்கள். தேரு அப்படின்னா தெளிவு, அம் என்றால் நீர், கொட்டை என்றால் விதை. நீரை தெளிவு செய்கிற விதை தேற்றான்கொட்டை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அதுக்கு. இப்படி பல சிறப்புகள் பெற்றிருக்கிற அந்த தேற்றான்கொட்டை ஒரு சிறந்த உணவு மருந்து. சித்த மருத்துவத்தில் தேற்றான்கொட்டை லேகியம் என்ற பெயரிலே சித்த மருத்துவத்திலே அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேற்றான்கொட்டையுடைய சிறப்பை தேரையர் ஒரு பாடலில் மிக அழகாக சொல்லுவார். பிரம்மி வெள்ளை வெப்பு பசி பேரா கடுப்போடு எரிக்கும் அரிக்கும் கிரிச்சரமும் புண்ணும் போம் மருந்தாம். என்னது தேற்றான்கொட்டை? தேற்றான்கொட்டையை திட்டிக்கு மருந்தாகும் கூற்றாம் கண் மாதே அரி அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். இலக்கிய வல்லமை பெற்ற கவிஞர் பெருமக்கள் எல்லாம் சில வார்த்தைகளில் சில ரகசியங்களை போட்டு பூட்டுவார்கள். கூற்றாம் கண் மாதே அரி அல்லது கூற்றாம் கண் மாதே கொள் அப்படின்னு சொல்லுவார். இந்த பெண்ணை பார்த்து உன்னுடைய கண் இருக்கிறதே, இந்த கண்ணு கூற்றுக்கு சமம். கூற்றுன்னா யமன். யமனை போல வீசுகிற கூர்மையான கண்களுக்கு சொந்தக்காரியே, நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் கேள். இந்த திட்டிக்கு மருந்தாகும். திட்டினா திருஷ்டி, திருஷ்டினா பார்வை. கண் பார்வையை மேலுற செய்யுமான திருஷ்டிக்கு மருந்தாகும். அதை திட்டிக்கு திட்டின்னு படித்தா ஒன்றும் புரியாது. திட்டிக்கு மருந்தாகும் கூற்றாம் கண் மாதே கொள் அல்லது கூற்றாம் கண் மாதே அரி என்று இருக்கும். அது என்ன பண்ணுமா? பிரம்மி வெள்ளை வெப்பு பசி பேரா கடுப்பு, அதாவது சர்க்கரை நோயினாலே வருகிற மாதர்கள் அவதி வருகிற வெள்ளை நோய், வெள்ளைப்படுதல் சர்க்கரையால். பிரம்மி வெள்ளை வெப்பு பசி, அதிதாகம் என்பது சர்க்கரை நோயாளிகளுக்கு உண்டு. இப்போ அதிதாகம் அப்படி பார்த்தோம்னா
சர்க்கரை நோய்க்கு ஒரு நல்ல மருத்துவ பண்புடைய ஒரு மூலிகையாக தேற்றான்கொட்டை தேரையவர்கள் சிறப்புற சொல்லுகிறார்கள். அதோடு இன்னொரு முக்கியம், கடுப்புன்னா வயிறு கடுக்கிறது, வயிற்று கடுப்புன்னு சொல்லுவோம். வயிறு கடுக்கிறது, மலம் கழித்த பின்னால் ஆசன வாயை கடுக்கிறது. அந்த கடுப்புக்கு ஒரு நல்ல மருந்து. அது என்னவோ போகாது. சிலர் ஆசன வாயில் பிணி இருக்கிற போது, பைல்ஸு அல்லது ஃபிஸ்டுலா இந்த மாதிரி இருக்கிற போதுமா கழிப்பறைக்கு சென்று விட்டு வந்தால் பல மணி நேரம் எரிகிறது கடுக்கிறது என்று அவதி கொள்வார்கள், வலிக்கிறது என்று வேதனைப்படுவார்கள். அந்த வலி கடுப்பை எல்லாம் அகற்றுகிற ஆற்றல் எதற்குண்டு? தேற்றான்கொட்டைக்கு உண்டு. அத்தோடு அன்றி இன்னொரு முக்கியமாக சொல்கிறார், எரிக்கும் கிரிச்சரமும் புண்ணும். கிரிச்சரம் என்றால் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இப்போ தான் கிரிச்சரம்னு பேர். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கும் இது மருத்துவ பண்புடையது. இப்போ இத்தனை மருத்துவ சிறப்புகளை ஒரு பாடலுக்குள்ளே தேரையர் வைத்து இந்த தேற்றான்கொட்டை சொல்லுகிறார். அப்போ என்னென்ன சிறப்பு இருக்கிறது? 1, உடலை தேற்றும். 2, சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை நோய் இருப்பதனாலே வருகிற அதிபசி, எரிச்சி, கடுப்பு என்கின்ற இவைகளை எல்லாம் போக்கும். அடுத்து ஆண்களுக்கு ஆண்மையை மேலோங்க செய்யும். உடலை தேற்றும், தண்ணீரை சுத்தம் செய்யும். அதை நீரை சுத்தம் செய்கிற ஆற்றல் இருப்பதனாலே சிறுநீரகத்துக்கு இது நன்மை பயக்கக்கூடிய. அதனால தான் எரியும் கிரிச்சரமும் புண்ணும் இவைகளெல்லாம் போக்கும் என்று சொல்லுகிறார். இப்போ அதை எப்படி கையாளலாம்? நான் மற்ற சூரணங்களைப் போல தேற்றான்கொட்டை இடித்து பவுடர் பண்ணி சாப்பிட முடியாது. இது என்னென்ன ஃபார்ம்லலாம் கிடைக்கும் சார்? தேற்றான்கொட்டை இப்போ சித்த மருத்துவத்தில் அதற்கு தேற்றான்கொட்டை லேகியம் என்று உரிமம் கொடுக்கிறார்கள். இப்போ நம்ம அன்பு ஃபார்மாவில் தேற்றான்கொட்டை லேகியம் என்று தான் உரிமம் பெற்றிருக்கிறோம். இந்த தேற்றான்கொட்டை லேகியத்தினுடைய சிறப்பில் 9 மூலிகைகள் உண்டு. ஒன்று பிரதானமானது தேற்றான்கொட்டை, கொட்டையாவே கிடைக்கும். தேற்றான்கொட்டை அதில் அந்த 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 மருந்து செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிற பொருள்கள் 9 பொருள்கள். ஒன்று தேற்றான்கொட்டை. இந்த தேற்றான்கொட்டையை நாம் என்ன பண்ணுவோமா, லேசாக வறுத்து, கொஞ்சம் அதை சிறு தீயாக வறுத்து எடுத்து இடித்தால் தான் அது உடையலைன்னா அது உடையாது. அவ்வளோ கடினமான கொட்டை அது தேற்றான்கொட்டை. அப்படி வறுத்து எடுத்து இடித்து அரைத்து சூரணமாக்கணும். அதுவும் கூட 2 முக்கியமான 3 என்ற பொருள் என்ற ப்ரீஃபிக்ஸோடு சேர்ந்து வருகிற 2 முக்கிய படைப்பு சித்த மருத்துவத்தில் உண்டு. ஒன்று திரிபலா, இன்னொன்று திரிகடுகு. திரிகடுகு என்பது சுக்கு, மிளகு, திப்பிலி. திரிபலா என்பது கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய். இப்போ 3 6 ஆச்சுங்களா? அதோட கூட முதல்ல சொன்ன தேற்றான்கொட்டை 7 ஆச்சுங்களா? இன்னும் 2 சிற்றரத்தை, சீரகம். ஆக 9. இந்த 9 பொருள்கள் சேர்ந்தது தான் இந்த தேற்றான்கொட்டை லேகியம். அதை நெய், தேன், பாலோடு சேர்த்து பக்குவப்படுத்தி முறையாக தயாரித்தால் சிறந்த தேற்றான்கொட்டை லேகியம். ஓகே, இதில் லேகியம் இருக்கு, கொட்டை இருக்கு, சூரணமும் இருக்கு. இல்லை, இந்த கொட்டையை பயன்படுத்தி சூரணமாக்கி அந்த சூரணத்தை பயன்படுத்தி லேகியம் செய்வது. அதில் ஒரே வடிவம் தான், தேற்றான்கொட்டை லேகியம் தான். தேற்றான்கொட்டை சூரணமே கிடையாது. அதனால் அளவாக தேனும் நெய்யும் அதில் சேர்க்கப்படுகிறது. தேற்றான்கொட்டை லேகியத்தை சாப்பிட்டோம்னா உடல் குளிரும். சாப்பிட்ட அன்றைக்கே அவர்கள் அதை உணர்வார், உடல் குளிர்கிறது. மூத்திரம் போகிற போது எரிச்சல் இருக்குதுன்னா அன்றைக்கே அந்த எரிச்சல் அடங்கிவிடும். ஆக மலம் கழிக்கிற போது எரிச்சல் இருக்குதுன்னா அதை நீக்கிவிடும். உடல் தேராத குழந்தைகள், ரொம்ப பலகீனமாக உடல் மெலிந்து இருக்கிற குழந்தைகள், உடல் தேரலை, எடையே கூட மாட்டேங்கிறது, அவர்களுடைய விசனத்தை எல்லாம் இது போக்கிவிடும். ஒரு 4-5 மாதம் கொடுத்தால் போது நல்ல 1 மாதத்துக்கு 1 கிலோ எளிதில் எடை கூடும். இப்போ இதே மாதிரி இப்போ சர்க்கரை நோயினால உடல் எடை இழக்கிறவங்களுக்கு கூட தேற்றான்கொட்டை கொடுக்கலாம்னு சொல்றாங்களே. சர்க்கரை நோயாளிகளுக்கே தேற்றான்கொட்டை லேகியத்தை கொடுக்கலாம். அவர் உடலை தேற்றும். இப்போ நாம் நம்முடைய மருத்துவமனையில் சர்க்கரை நோயாளிகள் உடல் ரொம்ப மெலிந்து இழைத்திருந்தால் தேற்றான்கொட்டை லேகியத்தை தான் கொடுப்போம். சர்க்கரையை கட்டுப்படுத்தி கொண்டு தேற்றான்கொட்டை லேகியத்தை கொடுத்தா அது நிச்சயமாக நல்ல உடலை தேற்றும். உடலை தேற்றி பொலிவை கூட்டி ஒரு நல்ல ஆண்மையை பெருக்குவதற்கு தேற்றான்கொட்டைக்கு நிகர் தேற்றான்கொட்டை தான். அங்கே மூலத்துக்கும் எத்தனை பயன்படுது பாருங்க. மூலத்துக்கு பயன்படுது ஒரு பக்கம் உடலை தேற்றுவதற்கு பயன்படுகிறது, ஒரு பக்கம் உடலை சுத்தி செய்கிறது, சிறுநீரகத்துக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. இத்தனை சிறப்புகளை கொண்டிருப்பதனால தான் அது தேற்றான்கொட்டை என்ற பெயரோடு விளங்குகிறது. ஓகே, இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை எப்படி, எந்த அளவில் எடுத்துக்கணும், எந்த நேரத்தில் எடுத்துக்கணும், இதுக்கு வயது வித்தியாசம் ஏதாவது இருக்கா? இந்த வயதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படி ஏதாவது இருக்கா? தேற்றான்கொட்டையை பொறுத்தவரையில் ஆண் பெண் என்கின்ற வித்தியாசம் இல்லை, 2 பேரும் எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகள், பெரியவர்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கொண்டால் போதும். எவ்வளவு உணவுக்கு ஒரு 30 நிமிடம் முன்னாடி காலையில் 3 to 6 கிராம்
அந்த வயது அளவு ஒரு குழந்தையாக இருந்தால் 3 கிராம் போதும், பெரியவங்களாக இருந்தால் 6 கிராம். 3 to 6 கிராம்ஸ் தான் அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அளவு மருத்துவ குறிப்பேட்டில். அந்த அளவுக்கு 2 வேளை உணவுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னால். ஏன் உணவுக்கு முன்னால் சொல்கிறோன்னா, அந்த முழு சத்தும் உடலுக்குள்ளே உறிஞ்சப்பட்டு விட வேண்டும். வேறு உணவோடு இருந்துன்னு வச்சு இந்த சத்து உறிஞ்சிறது குறைஞ்சி போயிடும். அதனால தான் உணவுக்கு முன்னால் சாப்பிட சொல்கிறது. இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம், அதனால் ஒன்றும் தவறு இல்லை. ஆக 2 வேளை எடுத்துக்கொள்ளலாம். அது இவ்வளவு அளவு. சில நேரங்கள்லமா கடுமையான உதிரப்போக்கு மூலத்திலே அவதி வருவார்கள். அவர்களை என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம அதை பைலோடெக்ஸ்னு ஒரு மாத்திரையாக பண்ணிட்டோம். ஆனால் அதிலே ஒரு மருந்து நாகப்பற்பம் என்று சித்த மருத்துவத்திலே ஒன்று உண்டு. நாகம்னா துத்தநாகம், துத்தநாகம்னா ஜிங்கு. இன்றைக்கில் நவீன அறிவியல் உலகம் துத்தநாகத்தை பயன்படுத்தி ஜிங்கோவிட் விட்டமினோடு ஜிங்கை சேர்த்து கொடுக்கறது. ஜிங்குக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, உடலுக்கு அவ்வளவு நல்லதுன்னு ஏராளமான பாராட்டுகள் ஜிங்குக்கு கிடைக்குது. அந்த ஜிங்கை முதல்ல பற்பமாக்கி மக்களுக்கு பயன்படுத்தியது சித்தர்கள். மெட்டல்னு சித்த மருத்துவத்தில் சொல்வது எவ்வளோ அறிவின்மை என்பதற்கு இது ஒரு சான்று. இப்போ தான் இவர்கள் வந்து ஜிங்க் சல்ஃபேட் கொடுக்குறவங்க. ஜிங்க் சல்ஃபேட்டை சித்தர்கள் 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே செய்து விட்டார்கள். அப்போது இப்படி அளவு, நேரம், ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு இல்லாமல் இதை எடுத்துக்கொள்ளலாம். யாருக்காவது ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும்னா ஒரு சைடு எஃபெக்டும் வராது. சாப்பிட எப்படி இருக்கும், மிக நேர்த்தியாக இருக்கும், கசக்காது. அந்த நெய் அளவாக சேர்க்கிறோம். நெய் வந்து ரொம்ப குறைவாக சேர்ப்போம். பாலில் போட்டு தான் அந்த சர்க்கரையை கரைத்து அதனோடு தேன் சேர்த்து நெய் சேர்த்து செய்வோம். நெய்யும் சர்க்கரையும் குறைவாக இருக்கும், தேன் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருப்போம். நல்ல ருசி இருக்கும், நல்ல மனம் இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி வாங்கி சாப்பிட்ருவாங்க. ஓகே, இந்த தேற்றான்கொட்டை லேகியம் யாராவது தவிர்க்கணும் அப்படி ஏதாவது இருக்கா சார்? யாருக்குமே அது விதிவிலக்கு கிடையாது. யார் வேணாலும் சாப்பிடலாம். கருவுற்ற பெண்கள் சாப்பிடலாம், பாலூட்டும் பெண்கள் சாப்பிடலாம், வயதான முதியவர்கள் சாப்பிடலாம், வாலிபர்கள் சாப்பிடலாம். அவரவர்களுக்கு வேண்டியதை அவரவர்களுக்கு அது கொடுக்கும். அப்படிப்பட்ட ஆற்றல் அந்த தேற்றான்கொட்டைக்கு உண்டு. தேற்றான்கொட்டை லேகியம் சித்த மருத்துவத்தினுடைய ஒரு முத்தாய்ப்புகளிலே ஒன்று. நிச்சயமா. ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து தேற்றான்கொட்டை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோக்களில் பேசியிருந்தாலும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எங்கள் நேயர்களுக்காக தேற்றான்கொட்டையினுடைய பெயர் காரணம் முதல் கொண்டு அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.